ஹலோ நண்பா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாமன். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ரன் ஆகுது. இதில் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். வித்ட்ரா, ரீசார்ஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த ஆப் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக குரோமுக்குள்ளே போயிட்டு இந்த பேஜஸ் தான் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் உங்களோட ஃபோன் நம்பர், சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், செட் பாஸ்வேர்டு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்லேயோ இல்லை பேர்லேயோ கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்படியே அந்த இங்கே செட் பாஸ்வேர்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதே இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த அக்ரியை, அதாவது இந்த அக்ரி இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நண்பா இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம் இருக்குது. இதில் நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்க கேம் வந்து பார்த்தீங்கன்னா வின்கோ. சரிங்களா? இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகும். உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் இருக்குது, 1 நிமிஷம் இருக்குது, 3 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குது. சரிங்களா? இதில் ஒவ்வொரு 30 செகண்டுக்கு ஒரு ரிசல்ட் வரும், 1 நிமிஷத்துக்கு ஒரு ரிசல்ட் வரும், 3 நிமிஷத்துக்கு ஒரு ரிசல்ட் வரும், 5 நிமிஷத்துக்கு ஒரு ரிசல்ட் வரும். நம்ம ப்ளே பண்ணுறது 30 செகண்ட்லாம் 1 நிமிஷம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க வேண்டிய ட்ரிக்ஸ் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். அதாவது நமக்கு வர ஆன்சர், சரிங்களா, வர ஆன்சர் 0, 1, 2, 3, 4 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஸ்மால் பெட் பண்ணணும். 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு பெட் பண்ணணும். சரிங்களா? அதாவது நமக்கு வர ஆன்சர் 0 to 4 வரை வந்துச்சுன்னா ஸ்மாலு, 5 to 9 வரை வந்துச்சுன்னா பிக்கு பெட் பண்ணணும். சரிங்களா? இதை நம்ம எங்கே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போவுமே ஒரு ஃபண்ட்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் ஃபண்ட்ஸ் லெவல் வந்து காமிக்க போகிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இதுதான் அமௌண்ட் ஃபண்ட்ஸ் லெவல், அதாவது ஃபண்டு மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது. இப்படி ப்ளே பண்ணால் மட்டும்தான் உங்களால் டெய்லி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா தானே ப்ளே பண்ணாதீங்க. ஈஸியான ட்ரிக்ஸு தான். லாஸை ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸை பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை நண்பா. சரிங்களா? அதாவது இங்கே இருக்கிற மேலே இருக்கிற, அதாவது வந்திருக்கிற ப்ரைஸ் நம்பர், இங்கே இருக்கிற லாஸ்ட் இருக்கிற ப்ரைஸ் நம்பர், அப்போது 9ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. 9ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 10. சரிங்களா? இங்கே அதாவது இப்போ ஒரு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இங்கே பார்த்து இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த 10ல் 1 போச்சுன்னா 9. 9ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பிக்கு பெட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பிக்கு வின்னு. அடுத்து வந்து பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். 7, 6 7 6 கூட்டினா 13. சரிங்களா? 13ல் இந்த 2 போச்சுன்னா 11. 11 சிங்கிள் ஆக்குனா 2 வந்தால் நம்ம ஸ்மால் பெட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸ்மால் பெட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்னு. சரிங்களா? ஸ்மாலு வின்னு, பிக்கு வின்னு. அடுத்து பாருங்கள், 0, 5 கூட்டினா 5. வரப்போகிற பீரியட் நம்பர் கடைசி நம்பர் என்ன? 273. ஸோ அந்த 3 மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த 3 மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போது 5ல் 3 போச்சுன்னா ஆன்சர் 2. ஸோ நம்ம வந்து என்ன பெட் பண்ணணும்? ஸ்மால் பெட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஃபண்ட்ஸ் லெவலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா 2ன்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வந்துருச்சு பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 2, 8. சரிங்களா? டபுள் டிஜிட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சிங்கிளாக ஆகிக்கணும். சரிங்களா? 8 2ஐயும் கூட்டினா 10. அதாவது இப்போ 10ல் 4. இந்த 4 நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா 10 4 போச்சுன்னா 6. சரிங்களா? ஸோ பிக்கு பெட் பண்ணணும். இந்த 4 எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 4 பாருங்கள், இந்த இடத்துல கடைசியிலேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? 6 இங்கே பாருங்க, 6 வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே 6 6 3 கூட்டினா 9. சரிங்களா? 9ல் 5 போச்சுன்னா நமக்கு 4. 4னா நமக்கு ஸ்மாலு. சரிங்களா? சாரி 6 3 9. 9ல் 5 போச்சுன்னா 4. ஓகே. 9 5ல் போச்சு, 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ இந்த 5 தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? வருங்க, இந்த 5 எடுத்திருக்கேன். 4.
சரிங்களா. ஸ்மால் நமக்கு வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 0 9 ப்ளஸ் பண்ணுங்கள், ஆன்சர் 9. அப்போது 9ல் இந்த 6 எடுத்துக்கிறோம். 9ல் 6 போச்சுன்னா ஸோ 3 சரிங்களா. 3னா ஸ்மாலு. எப்போவுமே ஃபண்ட்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட ப்ளே பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஃபண்ட்ஸ் லெவல் எப்போவுமே ஒரு 10 to 11 லெவல் வச்சுக்கோங்க சரிங்களா. எப்போவுமே சேஃபுக்கு நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட்டு நீங்கள் 1 மணி நேரத்தில் எப்படியும் ஜஸ்ட்டு 500 அழகாக எடுக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலு நமக்கு வின்னு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 2 3 சரிங்களா. 5 5ல் 7 போச்சுன்னா 2. இந்த 7 எங்கேருந்து எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்திருக்கேன், கடைசி. ஓகேங்களா. கடைசி தான் இந்த 7 எடுத்திருக்கேன். ஓகேங்களா. 2. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பெட் பண்ணுவோம். ஸோ மறுபடியும் பாருங்கள் ஸ்மாலு வின்னு. ஓகேங்களா. நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது 1 மணி நேரம் ப்ளே பண்ணுவீங்க, 2 மணி நேரம் ப்ளே பண்ணுவீங்க. அண்டர் 5 லெவலுக்குள்ளே வின் ஆகுது, அண்டர் 6 லெவலுக்குள்ளே வின் ஆகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக, அதாவது அந்த லெவலை கம்மி பண்ணி பெருசாக போடுவோம் அப்படின்ட்டு ப்ளே பண்ணாதீங்க. எப்பவுமே லெவல் ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட்லேயே போங்க சரிங்களா. அது 1 மணி நேரத்தில் அண்டர் 2 லெவலில் வின்னாலும் சரி, 3 லெவலில் வின்னாலும் சரி, 4 லெவலில் வின்னாலும் சரி சரிங்களா. அதே கான்செப்ட்லேயே போங்க, மாற்றி எதுவும் போடாதீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வின்னாலாசம் பார்ப்போம். இங்கே 4 இருக்குங்களா. 4 போன வாட்டி விட்டாச்சு சரிங்களா. 4 நாளையும் கூட்டினா 8. 8ல் 8 போச்சுன்னா ஸோ 0. ஸோ ஸ்மால் பெட் பண்ணியிருப்போம், லாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 8 7 15. 15ல் 9 போச்சுன்னா 9 6 சரிங்களா. 6ங்கிறது ஸோ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் பண்ணியிருப்போம். ஸோ வின்னு. புரியுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே 9 இருக்குது சரிங்களா. இங்கே 9. அடுத்தது பாருங்கள் இங்கே 1. 9 1 கூட்டினா 10 சரிங்களா. அப்போ 10 எடுத்துக்கிறேன். இந்த 0 10ல் 0 போச்சுன்னா ஆன்சர் 10 தான். அப்போ 10 சிங்கிள் ஆக்கணும்னா அங்கே பாருங்கள் 10 சிங்கிள் ஆக்கணும், நமக்கு ஆன்சர் 1 சரிங்களா. ஸோ 1 நமக்கு ஸ்மாலு, அப்போ நமக்கு லாஸு. அடுத்து வந்து பாருங்கள் 7 7 கூட்டினா 14. ஓகேங்களா. அப்போது 14, இந்த கடைசி இருக்கிற நம்பர் 1 எடுத்துக்கிறேன். 14ல் 1 போச்சுன்னா ஆன்சர் 13 சரிங்களா. இப்போ நம்ம இது மாதிரி 13 வருது, எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னா 13ங்களா. 13 1 + 3 = 4 சரிங்களா. 4ங்கிறது நம்மளை என்ன சொல்லியிருக்கேன், 0 to 5 வந்தால் 0 to 4 வரைக்கும் வந்தால் ஸ்மாலு, 5 6 7 8 9 இதெல்லாம் வந்துச்சுன்னா பிக்கு சொன்னேன் சரிங்களா. 4ங்கிறது ஸ்மால். ஸோ ஸ்மால் பெட் பண்ணியிருப்போம், வின்னு. அடுத்து வந்து பாருங்கள் 2 0 ஆன்சர் 2. அங்கே 2ல் 2 போச்சுன்னா 0. இந்த 2 வந்து நான் எங்கேருந்து பார்க்குறேன்னா நல்லா பாருங்கள், இங்கே 1 இருக்குங்களா. அடுத்து அங்கே மேலே 2 தான் வரும் சரிங்களா. அங்கே பாருங்கள். ஸோ அதனால் நான் 2ங்கிறத ஷார்ட்டாக எடுத்துக்கிறேன் சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 0. ஸோ ஸ்மால் தான் இந்த டைமும். என்ன வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. லாஸு. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள் 6 6 கூட்டினா 8. 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ பிக்கு சரிங்களா. 6 கூட்டினா 8. 6 கூட்டினா 8. 8ல் 3 போச்சுன்னா 5. ஸோ பிக்கு சரிங்களா. பிக்கு வருதுன்னு பார்ப்போம் சரிங்களா. லெவல் மெயின்டைன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபண்ட்ஸ் லெவல் தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா. அதர் லிங்க்கில் ப்ளே பண்ணாதீங்க. ரீசார்ஜ் இஷ்யூ வித்ட்ரா இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம லிங்க்கில் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ரீசார்ஜ் இஷ்யூ வித்ட்ரா இஷ்யூ மேக்ஸிமம் வரவே வராது. அப்படியே வந்தாலும் நான் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 0ல் 0வையும் 6ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 6. அப்போ 6ல் 4 போச்சுன்னா 2. உங்களுக்கு ட்ரிக்ஸு புரிஞ்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு வின்னிங் ஷாட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. 6ல் 4 போச்சுன்னா 2 சரிங்களா. ஸ்மாலு வின்னு. ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளே பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டுருவோம். ப்ளே பண்ணி வீடியோ போட்டால் சேனல் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ அதனால் என்னால் ப்ளே பண்ணி வீடியோ போட முடியாது. உங்களுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு இப்போ பண்ணுறேன். ஏன்னா நேற்றுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வீடியோ போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட விருப்பம் சரிங்களா. இதில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ட்ரிக்ஸ்லாம் நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணி நான் ப்ராஃபிட் எடுத்த ட்ரிக்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா.
அதனால் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஈஸி ட்ரிக்ஸ் தான் சரிங்களா, ரொம்ப கஷ்டம் கிடையாது. கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் டே பார்ப்போம். உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது புது ட்ரிக்ஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா என் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.